Welcome to TNPN Expert Education. In this video, we are going to see about DNA structure. அதாவது DNA ஓட structure பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். DNA structure பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லயும் கேக்குறாங்க. அதாவது அந்த basic information தான் பார்க்க போறோம். TET exam, TRB, NET exam, எல்லா எக்ஸாம்ல TNPS எக்ஸாம்ல கூட உங்களுக்கு அந்த சயின்ஸ்ல DNA structure பத்தி ஏதாவது basic கேக்குறாங்க. சோ அத பத்திய information தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். So DNA is the nucleic acid, DNA, deoxyribonucleic acids. So ஒரு nucleic acidல என்ன இருக்கும், அந்த nucleic acidக்கு DNAக்கும் RNAக்கும் என்ன difference, இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So nucleic acids are the polymers of nucleotides. அதாவது many nucleotides, இதெல்லாம் சேர்ந்தாதான் nucleic acids. So monomer, a single monomer is called nucleotide. So polymer means many monomers, so called nucleotides. Okay, இப்போ ஒரு nucleotideல என்னென்ன இருக்கும், so எதெல்லாம் சேர்ந்தா அது nucleotide மாறுது, அதுதான் பார்க்க போறோம். nucleoside பத்தி தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் nucleotide, அதாவது இதுதான் அந்த டிஃபரன்ஸ். சோ நியூக்ளியோசைடுக்கும் நியூக்ளியோடைடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அதையும் பார்க்கலாம். நியூக்ளியோசைடு மீன்ஸ் நைட்ரஜன் பேஸ் பிளஸ் சுகர் மாலிகுல். நைட்ரஜன் பேசஸ் எதெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா பியூரின்ஸ் அண்ட் பிரமிடன்ஸ். தென் சுகர் மாலிகுல் ரைபோஸ், டிஆக்சி ரைபோஸ். அதாவது டிஎன்ஏவா இருந்தா டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட், ஆர்என்ஏவா இருந்தா ரைபோஸ் நியூக்ளிக் ஆசிட். அந்த சுகர் மாலிகுல் தான் இங்க டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் டிஃபர் ஆகும். பட் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ எல்லாமே நியூக்ளிக் ஆசிட்ஸ் கீழ தான் வரும். சோ இங்க நியூக்ளியோசைடு மீன்ஸ் நைட்ரஜன் பேஸ் பிளஸ் சுகர் மாலிகுல். ஓகே, இப்போ நியூக்ளியோடைடுன்னு எப்ப சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா when the nucleosides combine with phosphate. அதாவது நியூக்ளியோசைடுல பாஸ்பேட் எப்ப ஆட் ஆகுதோ அப்பதான் that is called nucleotide. சோ உங்களுக்கு எக்ஸாம்ல இப்படி கேட்கலாம், difference between nucleoside and nucleotide. இப்ப ரீசெண்டா வந்த எக்ஸாம்ல கூட நியூக்ளியோசைடு பத்தி கேட்டிருக்காங்க. டிஆர்பி எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ நைட்ரஜன் பேஸும் சுகரும் சேர்ந்தது நியூக்ளியோசைடு. அப்ப நியூக்ளியோசைடு பாஸ்பேட்டோட சேரும்போது அது நியூக்ளியோடைடு. இந்த மாதிரி many nucleotides சேர்ந்தாதான் அது நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த சுகர் மாலிகுல் பார்த்தலாம். because the sugar is differentiate the RNA and DNA. Ribo sugar actually present in the RNA. In DNA 2-deoxyribo sugar presented. See the picture difference. ரெண்டு பிக்சருக்கும் நீங்க வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதாவது ரைபோஸ்னு எப்ப சொல்லுவோம் அப்படின்னா 5 கார்பன் ஆட்டம் இருக்கக்கூடிய அந்த மாலிகுல். இந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இது ரைபோஸ் ஸ்ட்ரக்சர். ஏன்னா இதுல 5 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. இதுல அந்த நம்பர் கொடுத்திருக்காங்க பாருங்க ப்ளூ கலர்ல 1 2 3 4. இதுல பாருங்க இந்த செகண்ட் பிக்சர்ல பாருங்க டிஎன்ஏல இருக்கக்கூடிய டிஆக்சிரைபோஸ்ல செகண்ட் கார்பன் ஆட்டத்துல இருக்கக்கூடிய அந்த OH குரூப்புக்கு பதிலா H ன்னு இருக்கும். இதுவே ரைபோஸ்ல பாருங்க RNAல OH ன்னு இருக்கும். அதாவது இந்த செகண்ட் கார்பன் ஆட்டத்துல இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த O குரூப், ஆக்சிஜன் குரூப், இதுதான் இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுது. சோ ரைபோஸ்ல அது OH குரூப்பா இருக்கு, ஆனா DNA டிஆக்சிரைபோஸ்ல H குரூப்பா இருக்கு. அதாவது செகண்ட் கார்பன் ஆட்டத்துல ஆக்சிஜன் குரூப் இல்ல. சோ அதனால தான் இது 2-deoxyribo sugar. இப்போ உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்து தான் இந்த சுகர் மாலிகுலோட நேம் இங்க டிஃபர் ஆகுது. இத நல்லா பாத்துக்கங்க. இதுதான் RNA-க்கும் DNA-க்கும் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். ரைபோ சுகர் இன் RNA, 2-deoxyribo sugar in DNA. ஓகே, இப்போ நம்ம பேசஸ் பார்க்கலாம். சுகர் பார்த்துட்டோம், அதாவது ஒரு நியூக்ளியோடைட்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கறோம். முதல்ல நம்ம நைட்ரஜன் பேசஸ் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் சுகர் பார்த்தோம், இப்ப பேசஸ் பார்க்கறோம். இந்த பேசஸ் வந்து பாத்தீங்கன்னா purines and promodins. Purines are adenine and guanine. The red color pictures indicated that adenine and guanine. Promodins are cytosine, thymine, uracil. ஓகே, இப்ப டிஎன்ஏல என்ன இருக்கும், ஆர்என்ஏல என்ன இருக்கும்? டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் தான் பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு நான் ஆர்என்ஏ ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா
ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது, சின்ன சின்ன டிஃபரன்ஸ். அதை நீங்க சேர்ந்தே படிச்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால நான் RNA பத்தியும் சொல்லிடுறேன். ஓகே, பியூரின்ல எப்பவுமே அடினைன் அண்ட் குவானைன். பிரமிடின்ஸ்ல சைட்டோசின் தைமின் பாத்தீங்கன்னா டிஎன்ஏக்கு வரும். ஆனா RNAல சைட்டோசின் காமனா இருக்கும், பட் தைமினுக்கு பதிலா யுராசில் வரும். இதுதான் RNAக்கு டிஎன்ஏக்கு உள்ள டிஃபரன்ஸ். இன்ஸ்டெட் ஆஃப் தைமின் the RNA has uracil. இதுதான் இங்க மேஜர் டிஃபரன்ஸ். மத்தபடி அடினைன் குவானின் வந்து ரெண்டுத்துக்குமே காமன், டிஎன்ஏக்கும் காமன், RNAக்கும் காமன். ஓகே, இப்போ இந்த நியூக்ளியோடைட்ஸ் பத்தி 4 நியூக்ளியோடைட்ஸ் நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுல இந்த நியூக்ளியோசைடு பாருங்க, சுகர் மாலிகுலும் பேஸ் மாலிகுலும் எந்த பாண்ட்ல அட்டாச் ஆகுது? the beta glycosidic bond. ஏன்னா இந்த क्वेश्चन உங்களுக்கு கேக்குறாங்க. between the ribose sugar and nitrogen base. இங்க சைட்டோசின் இருக்கு, வேற எந்த நைட்ரஜன் பேஸ் வேணா இருக்கலாம். நைட்ரஜன் பேஸ் வந்து உங்களுக்கு 4 தான், அடினைன், குவானின், சைட்டோசின், தைமின். பட் RNA மட்டும் அது யுராசிலா இருக்கும். சோ இந்த பேஸும், ஐ மீன் நைட்ரஜன் பேஸும் சுகரும் அட்டாச் ஆகிற அந்த பாண்ட் கிளைகோசிடிக் பாண்ட். சோ இந்த क्वेश्चन உங்களுக்கு கேக்குறாங்க. சோ எப்ப அந்த நியூக்ளியஸ் நியூக்ளியோடைடா மாறும்னு சொன்னேன்? பாஸ்பேட் வந்து ஆட் ஆகும்போது அது நியூக்ளியோடைடா மாறும். இப்ப பாருங்க, இந்த 4 நியூக்ளியோடைட்ஸ்மே கொடுத்திருக்கோம். பியூரின் நியூக்ளியோடைட்ஸ், பிரமிடின் நியூக்ளியோடைட்ஸ். பியூரின்ல உங்களுக்கு முன்னமே சொன்ன மாதிரி அடினைன் அண்ட் குவானைன். அதை இந்த மாதிரி நியூக்ளியோடைட்ல படிக்கும்போது டிஆக்சி அடினோசின் 5' பாஸ்பேட். ஏன்னா இது அடினைன்ல கொடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். டிஆக்சின் ஏன் சொல்றோம்னா இந்த டிஎன்ஏ பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சப்போஸ் RNA வந்தா டிஆக்சி சேராது. இந்த செகண்ட் கார்பன் ஆட்டத்துல இங்க O குரூப் கிடையாது, அதனால இது டிஎன்ஏக்கு உரியது. இதுல பாருங்க, அது ரவுண்ட் ஷேப்ல இருக்கிறது பாஸ்பேட், PO4 பாஸ்பேட் குரூப். இந்த ரிங் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும், நான் சொன்னேன் ரைபோஸ் சுகர், அது இங்க இருக்கு. அந்த பேஸ் பாத்தீங்கன்னா இங்க கலர் வேற மாதிரி இருக்கு பாருங்க, இந்த எல்லோ கலர் இருக்குல்ல, அது வந்து நைட்ரஜன் பேஸ். சோ இது வந்து எதுக்கு உரியதுன்னு பாத்தீங்கன்னா அடினைனுக்கு உரிய நியூக்ளியோடைட் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி குவானைன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்பேட்டும் சுகர்னா இந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல, அந்த ரிங்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அந்த கலர் பாத்தீங்கன்னா பேசிஸ்க்கு மட்டும் வேற வேற கொடுத்திருக்காங்க, குவானைன். அது மாதிரி பிரமிடின் பாத்தீங்கன்னா சைட்டோசின், தைமின். மத்தபடி பாஸ்பேட் அந்த டிஎன்ஏ பத்தி பார்த்துட்டு இருக்கனால சுகர் வந்து பாஸ்பேட் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. நைட்ரஜன் பேஸ் மட்டும் அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஓகே, this is the chemical structure of the DNA and RNA. அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிறது RNA, செகண்ட் இருக்கிறது DNA. நான் முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியணும். நீங்க வந்து எக்ஸாக்ட்டா அந்த சுகர் மாலிகுலே பாருங்க, இங்க ரைபோஸ் சுகர் இருக்கும், டிஎன்ஏல டிஆக்சி ரைபோஸ் சுகர் இருக்கும், இங்க வந்து யுராசில் இருக்கும், இங்க தைமின் இருக்கும். ஓகே, இப்போ டீடைல்ஸ் பார்க்கலாம். DNA, what is DNA and who discovered the structure for the DNA and who first isolated the DNA. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். Deoxyribonucleic acid is the DNA, the genetic material of all the cellular organisms and most of the viruses. DNA is the responsible for preserving, copying and transmitting the information within the cell and from generation to the generation. Because each and every living things, எந்த living things எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு DNA இருக்கும். அதாவது நம்ம அசைறது மட்டும்தான் DNA இருக்குமா? அப்படி கிடையாது. இப்ப பிளான்ட் இருக்கு, பிளான்ட்டுக்கும் DNA இருக்கு. அனிமல்ஸ் அண்ட் ஆர்கானிசம்ஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா DNA இருக்கு. DNA இருக்கிறதுனால தான் அந்த ஃபங்க்ஷன்ஸ் அதுங்க நடக்குது. அது ஒரு சென்ட்ரல் டாக்மான்னு சொல்லுவாங்க. DNA RNA மாறும், RNA புரோட்டீனா மாறும். ஸோ நமக்கு அடுத்தடுத்த வீடியோல நம்ம சேனல்ல உங்களுக்கு நான் பப்ளிஷ் பண்றேன். ஸோ அது இருக்கிறதுனால தான் எல்லா லிவிங் திங்ஸுமே ஆக்டிவா இருக்கு. இந்த DNA ஜெனட்டிக் மெட்டீரியல் ஏன் சொல்றேன்னா, ஒரு ஜெனரேஷன்ல இன்னொரு ஜெனரேஷனுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றது DNA தான். ஏன்னா நம்ம ஜென்ரலா சொல்லுவோம் இவங்க அப்பா மாதிரி இருக்காங்க, அம்மா மாதிரி இருக்காங்க, அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதெல்லாம் பிகாஸ் ஆஃப் த DNA. இந்த படம்லாம் பார்த்திருப்பீங்க, 7th சென்சஸ் சொல்லியிருப்பாங்க, அது 7ஆம் அறிவுல ஒரே மாதிரி இருக்காங்க, அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அப்பெல்லாம் பிகாஸ் இட் இஸ் பாசிபிள், நம்ம கண் கூட பார்க்குறோம் இல்லையா. DNA is the hereditary material. Okay, DNA is usually a double helix structure and has 2 strands running in opposite directions.
இது எப்பவுமே டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். ரெண்டு ஸ்ட்ராண்ட் இருக்கும். That is one strand run with the 5' to 3' direction and other runs to the 3' to 5' direction. இது நான் உங்களுக்கு அந்த பிக்சர்ல காட்டுறேன், அப்பதான் புரியும். DNA first isolated by Friedrich Miescher. The double helix structure of DNA first discovered by James Watson and Francis Crick. So இவங்க தான் அந்த ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் கிரிக். பிகாஸ் இந்த டிஎன்ஏங்கிறது பொறுத்த வரைக்கும் நம்மளோட சயின்ஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அது இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஈவன் இப்போ நவேடேஸ் ட்ரக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ கொரோனா வைரஸ் உங்களுக்கு ரீசெண்டாக தெரியும், அதுக்கு வேக்சின் கண்டுபிடிக்கிறது எல்லாமே அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாதான் முடியும். கொரோனா பொறுத்த வரைக்கும் இருக்கிறது ஆர்என்ஏ வைரஸ், டிஎன்ஏ கிடையாது. பட் டிஎன்ஏ இருந்தால் அந்த ஆர்என்ஏ அந்த ஃபார்மேஷன் ஜென்ரல் சென்ட்ரல் டாக்மாவில் சொல்லுவோம். பட் சில வைரஸஸ்க்கு ஆர்என்ஏ இருக்கும். பட் ஆர்என்ஏவை டிஎன்ஏவை மாற்றி தான் இங்கேயே உங்களுக்கு அந்த சீக்வன்சஸ்லாம் கண்டுபிடிச்சி வேக்சின்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ டிஎன்ஏ இஸ் த பேஸ். அப்போ அந்த டிஎன்ஏவை அந்த ஸ்ட்ரக்சர் ப்ரொடிக்ட் பண்ணவங்க இவங்க தான் ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் கிரிக். திஸ் இஸ் அ மைல் ஸ்டோன் இன் த சயின்ஸ். அதனால தான் அவங்க ரெண்டு பேரோட பிக்சர் உங்களுக்கு இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஓகே, let us see about the 3 models of the DNA. இது டைப்ஸ் கிடையாது, டைப்ஸ் உங்களுக்கு வேற வீடியோல போடுறேன். இது வந்து 3 models. So the first model, அதாவது உங்களுக்கு அந்த பாஸ்பேட், சுகர், பேஸ் இதெல்லாம் சேர்ந்துருக்குன்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏ பிக்சர் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது நடுவில் இருக்கிறது நைட்ரஜன் பேசஸ், அதுக்கு இடையில கோடுமா இருக்கிறது ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், ஏடிஜிசி அதெல்லாம் பைண்டா இருக்கு. இந்த சைடு ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா பேக் போன் ஆஃப் த டிஎன்ஏ. இதுவும் கேட்பாங்க உங்களுக்கு எக்ஸாம்ல. பேக் போன் ஆஃப் த டிஎன்ஏ இஸ் த சுகர் பாஸ்பேட். அதாவது பாஸ்பேட்னா உங்களுக்கு ரவுண்டா இருக்குன்னு சொன்னேன், அந்த ரிங் ஸ்ட்ரக்சர் வந்து சுகர்னு சொன்னேன். இந்த சுகரும் பாஸ்பேட்டும் சேர்ந்து வந்திருக்கு பாருங்க, அதுதான் சுகர் பாஸ்பேட் இஸ் த பேக் போன் ஆஃப் த டிஎன்ஏ. நடுவில் இருக்கிறதுலாம் அந்த பேசஸ், அதுக்கு இடையில இருக்கிறது ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஓகே, அப்படியே பி பிக்சர் பாருங்க. இந்த ஸ்ட்ரக்சர் தான் நீங்க வந்து எக்ஸாம்ல கேட்டாலோ ஒரு டெஸ்கிரிப்டிவ் டைப் क्वेश्चन கேட்டாலோ ஈஸியா வரைஞ்சிக்கலாம். திஸ் இஸ் த டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர். ஒரு ரெண்டு ரிப்பனை சுத்தி விட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு பாத்தீங்களா, இது டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டிஎன்ஏ. So one strand run in the 5' to 3' direction and another strand run in 3' to 5' direction. இந்த 5' 3' அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். அந்த 5th பொசிஷன் கார்பன் ஆட்டம் அங்க ஓபனா இருக்கும், அதுல வந்து எது வேணா அட்டாச் ஆயிக்கும். அதாவது அவங்க வந்து அந்த டேஷ் டைரக்ஷன் சொல்றாங்க. ஓகே, இந்த நடுவுல அந்த black கலர்ல இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் பேசஸ் attached with the hydrogen bonds. இந்த ஸ்ட்ரக்சரை நல்லா பாருங்க. இதுல ரெண்டு ஸ்ட்ராண்டுக்கு ஒரு டயாமீட்டர் கீழே கொடுத்திருக்க பாருங்க, 2 நானோமீட்டர் ஆர் 20 ஆம்ஸ்ட்ராங். தென் ரெண்டு பேஸுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 0.34 நானோமீட்டர் ஆர் 3.4 ஆம்ஸ்ட்ராங். அப்புறம் ஒரு ஹெலிக்கல் டர்ன் வருது இல்லையா, ஒரு லாங் டர்ன் வர்றதுக்கு 3.4 நானோமீட்டர், ஒரு கம்ப்ளீட் டர்ன் வர்றதுக்கு 3.4 நானோமீட்டர். அப்ராக்சிமேட்லி 10 நியூக்ளியோடைட்ஸ் டு 11 நியூக்ளியோடைட்ஸ் அங்க இருக்கும். இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏல ஏ டைப், பி டைப், இசட் டைப் இருக்கு. அந்த டைப்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும். மேஜர் குரூவ் அண்ட் மைனர் குரூவ். ஓகே, இத பத்தி கொஞ்சம் டீடைலா அப்புறம் பார்க்கலாம். And this is the third structure. Next model. இது atom structure. Hydrogen, oxygen, carbon and the different colors ல கொடுத்திருக்காங்க பாருங்க, P, phosphate. So this is atom structure. Okay, each strand has a backbone made up of sugar molecule linked with the phosphate. நான் முன்ன சொன்ன மாதிரி இதுதான். Backbone of the DNA is the sugar phosphate. Each sugar molecule is covalently linked to one of 4 possible bases. That means A, G, C, T. Adenine, guanine, cytosine, thymine, nitrogen bases. And another one thing நீங்க ரொம்ப important தெரிஞ்சுக்க வேண்டியது, in the double stranded DNA, the 2 strands run in opposite direction and the bases pair up such that A always pair with the T and G always pair with the C, stabilized by hydrogen bonds between the bases. அதாவது A எப்பவுமே T ஓட தான் pair ஆகும். ஒரு பியூரின் ஒரு பிரிமிடினோட தான் அட்டாச் ஆகும். பியூரின் அட்டாச் ஆக கூடாது. அடினைன் குவானின் பியூரின் பார்த்தோம் இல்லையா, பட் ஏவும் ஜியும் அட்டாச் ஆகாது.
அப்படி ஆச்சு மாறி ஆச்சுன்னா அது பாத்தீங்கன்னா டைமர்னா அது வந்து மியூட்டேஷனால நடக்கக்கூடியது. சம்டைம்ஸ் அந்த மியூட்டேஷன் வந்து கேன்சர் கூட காஸ் பண்ணும். ஸோ எப்பவுமே பியூரின் ஆல்வேஸ் பைண்ட் வித் ப்ரோமோடின். A always specifically bind with the T. Like G is always pair with the C. The AT எப்பவுமே 2 hydrogen bonds, GC 3 hydrogen bonds. AT base pair has 2 hydrogen bonds and the GC base pair has 3 hydrogen bonds. So the GC interaction is therefore very stronger than the AT. இந்த 3 hydrogen bonds அங்க இடையில இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை பிரேக் பண்றது ரொம்ப கஷ்டம். AT இருக்கக்கூடிய அந்த பேஸ் பாத்தீங்கன்னா சீக்கிரமா பிரேக் பண்ணிடலாம். இந்த டீநேச்சுரேஷன் ப்ரோசஸ்லாம் நடக்கும்போது பிரேக் ஆகுது AT தான். GC அவ்வளவு சீக்கிரம் பிரேக் ஆகாது, லேட்டா தான் ஆகும். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஜென்ரலாவே கேட்பாங்க. A எதோட போய் பைண்ட் ஆகும், G எதோட போய் பைண்ட் ஆகும், எவ்வளவு ஹைட்ரஜன் பாண்ட்ஸ்னு. அதுக்காக உங்களுக்கு இந்த பிக்சர் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் see that DNA stabilization, H bonding between DNA base pairs stacks. இதுல பாருங்க அந்த ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் அப்படியே வருது இல்லையா, எல்லோ கலர் வந்திருக்கிறது சுகர் பாஸ்பேட், பேக்போன். இந்த பாஸ்பேட் அது உள்ள இருக்கிறது சுகர். திஸ் இஸ் a backbone of the DNA. அந்த இடையில இருக்கிறத பாருங்க, இந்த கிரீன் கலர், this is a hydrogen bonds. So AT and the 2 hydrogen bonds, GC and the 3 hydrogen bonds. Okay. 3.4 Armstrong separate the planes in which adjacent base pairs are located. நான் சொன்ன மாதிரி ரெண்டு பேஸ் பேருக்கு இடையில இருக்கக்கூடிய லொகேஷனோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 3.4 Armstrong. The double helix makes a complete turn just over 10 nucleotide pairs. So each turn takes a little more than the 34 Armstrong shown in the diagram. அதாவது அந்த 10 நியூக்ளியோடைட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம், 35 Armstrong ஆகலாம். அதுதான் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் டிஃபரெண்ட் ஆகும். A, B, Z DNA இருக்கு. ஸோ அந்த டிஎன்ஏக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நியூக்ளியோடைட்ஸ் வந்து 11 கூட வரும். அது அந்த டிஃபரன்ஸ் பார்த்துக்கலாம் அடுத்த வீடியோவில். Diameter of the double helix ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 20 Armstrong. The pair taken by the two backbones forms a major groove and the minor groove, wide groove and narrow groove. அப்படின்னா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது அது பார்க்கலாம். So many sequence specific proteins interact in the major groove only. இப்போ ஒரு DNA இருக்கு, DNA வந்து ஒரு protein attach ஆகுதுன்னா டைரக்டா எல்லா பிளேஸ்லயும் போய் அட்டாச் ஆகாது. அந்த புரோட்டீன்ஸ் வந்து அட்டாச் ஆகக்கூடிய அந்த groove தான் மேஜர் groove. இங்க ஒண்ணும் கிடையாது. இந்த D பொசிஷன் ஒரு curve வந்துச்சு இல்லையா, அது டீப்பா இருக்கும் அந்த curve, அது வந்து மேஜர் groove. மைனரா இருக்கக்கூடிய அந்த curve வந்து பாத்தீங்கன்னா மைனர் groove. ஓகே, இந்த மேஜர் groove என்ன இருக்கும்னா N7 and C6 groups, அதாவது நைட்ரஜன் 7 and carbon 6 groups of purines and C4 and C5 groups of the bromidines. They face into the major groove, make specific contracts with the amino acids in the DNA binding proteins. Amino acids சொன்னால proteins இருக்கக்கூடியது amino acids, அது கரெக்டா வந்து DNA ல bind ஆகக்கூடிய இடம் இந்த major groove தான். In specific amino acid serves as the hydrogen bond donors and acceptors to form the hydrogen bonds with the specific nucleotides in the DNA. அந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் டோனர் அந்த இன்டராக்ஷன் அக்செப்டர்ஸ் இருக்கிறதுனால தான் அது கரெக்டாக போய் அங்கே பைண்ட் ஆகுது. And this H bond donors and acceptors also in the minor groove, and indeed some proteins only bind to the specifically in the minor groove. சில proteins வந்து minor grooveலயும் attach ஆகும். ஓகே, இப்போ நம்ம DNA ஓட பேசிக் ஸ்ட்ரக்சர், அதில் என்னென்ன இருக்கும், ஒரு நியூக்ளியோடைட்னா என்ன, நியூக்ளியோடைட்குள்ள என்ன இருக்கும், டிஎன்ஏக்கு ஆர்என்ஏக்கு என்ன டிஃபரன்ஸ், அதெல்லாம் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர், ஆர்என்ஏக்கும் டிஎன்ஏக்கு கூட கம்ப்ளீட் டிஃபரன்ஸ் அதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.